அனைவருக்கும் வணக்கம். தியாகி என்ஜி ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக 29வது ஆண்டு விளையாட்டு திருவிழாவானது மிக சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோகோ, வாலிபால், பேட்மிண்டன், கபடி ஆகிய விளையாட்டுகளோடு கூடைப்பந்தும் சேர்த்து இங்கு போட்டிகளானது நடைபெறுகிறது. கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் சார்ந்த மாணவ மாணவிகள் இதில் பங்கு பெற்று அடுத்து வரக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஜோனல் மீட்டுக்கு இது ஒரு முன்னும் பயிற்சியான ஒரு விளையாட்டாக கருதி கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பள்ளிகளை சார்ந்த மாணவர்களும் இதில் பங்கு பெற்றிருப்பது எங்களது பள்ளிக்கு கிடைத்த பெருமை. தொடர்ந்து 29 ஆண்டுகள் கோவை மாவட்டத்தில் குழு விளையாட்டுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்கள் பள்ளியில் நடைபெறுகிற இந்த விளையாட்டு திருவிழா முக்கிய காரணமாக வைக்கிறது என்று அனைத்து பள்ளியை சார்ந்த உடற்கல்வி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் சொல்லுகிற பொழுது அது எங்களுக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறோம். இந்த போட்டியிலே பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களும் அடுத்து வருகிற போட்டிகளிலும் பங்கு பெறுவதற்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்தும் விதத்தில் இந்த போட்டிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். இப்போ நம்ம பள்ளியிலே எங்களது பள்ளியில் இந்த போட்டிகள் நடைபெறுவதனால நிறைய எங்கள் மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. உதாரணமாக கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டுகளிலே மாநில அளவில் எங்களது பள்ளியை சார்ந்த 5 அணிகள் பங்கு பெற்று முதல் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பெற்று கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தது. இங்கே பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த பயிற்சிகளை பெறுவதாலே ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்களை முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு, உலகமே உற்று நோக்கிய நிகழ்வு, முதலாக நடைபெற்ற உலக கோகோ போட்டியில் எம் பள்ளி முன்னாள் மாணவர் அதில் பங்கு பெற்று அந்த கோப்பையை பெறுவதற்கு முக்கியமான நபராக அவர் இருந்தது எங்களுக்கு பெருமை. அதை இங்கே அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். சொல்லுப்பா. என் பேர் வி சுப்பிரமணி. நான் ஃபஸ்ட்டு கோகோ வேர்ல்டு கப் டெல்லியில் ஜான்வரி 13 to 19 நடந்துச்சு. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். மொத்தம் தமிழ்நாட்டிலேருந்து 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் கேம்புக்கு செலக்ட் ஆகிருந்தோம். அதிலேருந்து நான் ஒரே ஒரு பையன் மட்டும் செலக்ட் ஆகிருந்தேன். இந்தியாவுக்காக விளாண்டு கோல்டு மெடலிஸ்ட் அதுவும் பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் நான் அந்த லெவலுக்கு போகிற காரணம் நான் இந்த ஸ்கூலில் ஸ்டார்டிங் விளாட ஆரம்பிச்சது தான். நான் 6லேருந்தே கொக்கோ விளாண்டுருக்கேன். நான் மொத்தம் 13 வருஷமாக கொக்கோ விளாண்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு விளாண்டது இங்கே தான், இந்த ஸ்கூலில் தான் நான் கொக்கோவே ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து நல்லா சப்போர்ட் கிடச்சி ஸ்கூல்லேயும் சரி, ஹெச்எம் சார் மூலிமா, எங்கள் பிடி சார் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நானும் ரெகுலராக நான் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமே என்ஜே ட்ராஃபி நானும் விளாண்டுருக்கேன். நான் 12th வரைக்கும் என்ஜே ட்ராஃபி ரெகுலராக விளாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளப்பில் இருந்து அதுக்கப்புறம் நான் அப்படியே மெம்பர் ஆகி அஃபிஷியேட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஜோனல்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். மேட்சஸ் விளாட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அது ஒரு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ. வரவேற்புரை வழங்க இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் முதல் நிலவாக தேசிய கொடி மற்றும் விழா கொடியை ஏற்றி வைக்க வருகின்ற திரு ER பழனிசாமி அவர்களுக்கு அடுத்ததாக கடல் கொடியை கொஞ்சம்
என்ன இப்பதான் கொடி வச்சிருக்காங்க. இங்க வீரர் வீராங்கனை வீட்டிருக்கின்ற முனைவர் டி கண்ணப்பன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்து என் பள்ளிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற முனைவர் என் செந்தில்நாதன் அவர்களே, இங்கு மண்ணிலே வீட்டிருக்கின்ற உங்களை போன்ற வீராங்கனைகள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று மேடையிலே வீட்டிருக்கிறார்கள். ஆண்கள் குமாரபாளையம் திருமதி ஜி யசோதா. மேடம் 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 This is the first call. சார் அப்படியே இருங்க அப்படியே இருங்க. The next match between PLJ K School versus Vivek Vidyalaya at court number 1. சார் அப்படியே இருங்க. Suburban ball badminton team வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்கப்பா. Suburban under 9. Suburban வந்துட்டாங்களா?